மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஜியோனவா. இன்றைக்கு பிள்ளைகள், நாங்கள் ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான நகரங்களுக்கு ஒரு புவியியல் டூர் ஒன்று போறோம். ஓகே, பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல, பட் ஐரோப்பாக்குள்ள நுழைகிறோம். ரெடி? ரைட். ஓகே, இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இதுதான் பிள்ளைகள் ஸ்டாக்ஹோம் நகரம், ஸ்வீடன் நாட்டினுடைய தலைநகரம். எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. இந்த சிட்டி ஃபுல்லா சும்மா கிளீனா இருக்கேன. ஓகே, ஸ்டாக்ஹோம் என்ற உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வரணும் தெரியுமோ? 1972 ஆண்டு மானிட சூழல் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் முதலாவது மாநாட்டில இங்க வச்சுத்தான் ஐநா சூழலியல் நிகழ்ச்சி திட்டம் UNEP என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. பல தீவுகளின் மீது அமைந்துள்ள அழகிய நகரமாக இந்த ஸ்டாக்ஹோம் விளங்குகிறது. யூரோப் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாருங்க வடிவா, இதுதான் ஸ்வீடன் நாடு. இந்த ஸ்வீடன் நாட்டில இந்த இடத்துல தான் பிள்ளைகள் ஸ்டாக்ஹோம் நகரம் இருக்கு. ஓகே, உலக படத்துல குறிச்சு கொள்ளுங்க. அடுத்து லண்டன் நகரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே பிள்ளைகள், இதுதான் லண்டன் நகரம், ஐக்கிய ராச்சியத்தினுடைய தலைநகரம். இது ஒரு சாதாரண நகரம் அல்ல. முன்பொரு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலகின் சந்தையாக விளங்கிய நகரம். லண்டன் என்ற உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? பிக் பென் கிளாக் டவர். என்ன ஞாபகம் வரும்? பிக் பென் கிளாக் டவர் தான் ஞாபகம் வரும். பட் இங்கதான் பொதுநலவாய அமைப்பின் தலைமையகம் அமைஞ்சிருக்கு. ஓகே, பொதுநலவாய நாடுகள் என்று இருக்குதானே, பொதுநலவாய நாடுகள், காமன்வெல்த், அதுண்ட தலைமையகம் இங்குதான் அமைந்துள்ளது. ஐரோப்பிய மேப்பில பாருங்க, தனியே இருக்கிற இந்த தீவு தான் பிரித்தானியா. இந்த பிரித்தானியா தீவில தேம்ஸ் நதிக்கரையில இந்த இடத்துல தான் பிள்ளைகள் லண்டன் அமைந்துள்ளது. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அடுத்தங்க போறோம் சொல்லுங்க பாப்போம். ஐஃபில் டவரை பார்க்க போறோம். ஐஃபில் டவரை பார்க்க போறோம். ரெடி ஆயிருங்க. ஓகே பிள்ளைகள், இப்ப நாங்கள் வந்திருக்கிற நகரம்தான் சிட்டி ஆஃப் லவ், காதலின் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பாவின் மிக முக்கியமான நகரம். பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸ். ஓகே, பாரிஸுக்கு கணக்க பெருமை எல்லாம் இருக்கு பிள்ளைகள். இங்கதான் ஐஃபில் டவர் இருக்கு. அதை விட இந்த யுனெஸ்கோ நிறுவனம் இருக்கு தானே, யுனெஸ்கோ நிறுவனம், இதனுடைய தலைமையகமும் பாரிஸ்ல தான் இருக்கு. ஐரோப்பிய படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய படத்துல ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய நாடு இதுதான் பாருங்க, பிரான்ஸ். இந்த பிரான்ஸ்ல இந்த இடத்துல தான் பிள்ளைகள் பாரிஸ் இருக்கு. மறந்துடாம குறிச்சு கொள்ளுங்க. லேட் ஆயிட்டு இன்றைக்கு இன்னும் ஒரே ஒரு நகரத்துக்கு போறோம். அதோட இந்த டூரை பினிஷ் பண்றோம். இப்ப நாங்கள் நிக்கிறது பிள்ளைகள் ஐரோப்பாவின் அமைதியான நகரமான ஜெனீவாவில். சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்கள்ல இதுவும் ஒன்று. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வாகன ஹோன் சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டாலே இங்க இருக்கிற மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அமைதியான நகரம் இந்த ஜெனீவா. சர்வதேச நிறுவனங்கள் பலவற்றினுடைய தலைமையகங்கள் வந்து இந்த நாட்டில அமைஞ்சிருக்கு. உலக சுகாதார ஸ்தாபனம் WHO, உலக வானிலை அவதானிப்பு நிலையம் WMO, உலக வர்த்தக அமையம் WTO, சர்வதேச தொழிலாளர் அமையம் ILO, சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ICRC, சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு UNHRC ஆகியவற்றினுடைய தலைமையகங்கள் இந்த ஜெனீவாவில தான் அமைஞ்சிருக்கு. ஐரோப்பிய படத்துல பாருங்கோ, ஆல்ப்ஸ் மலை குறிப்பீங்களோ, ஆல்ப்ஸ் மலை. இந்த நாடுதான் சுவிட்சர்லாந்து.
சுவிட்சர்லாந்துல பாருங்க, இந்த இடத்துல தான் பிள்ளைகள் ஜெனீவா நகரத்தை வந்து நீங்கள் குறிக்க வேணும். ஓகேயா? குறிச்சு கொள்ளுங்க. சரி, இந்த வீடியோல நாங்கள் ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான நகரங்களை பார்வையிட்டு இருந்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவினுடைய மிக பிரதானமான நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கிறோம். அந்த நாடுகளுக்கு என்னோட சேர்ந்து வர விரும்பின மாணவர்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. உங்களையும் என்னோட சேர்த்து கூட்டிக் கொண்டு போறேன். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.